பார்த்தீங்கன்னா, யோசேப்பை பார்வோன் உயர்த்தும்போது என்ன தெரியுமா சொல்லி உயர்த்துறார்? இந்த எகிப்து தேசம் முழுவதையும் அவனுக்கு தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எகிப்து தேசத்தை தன் கையாவது காலையாவது அசைக்கணும்னா கூட பார்வோன்ட்ட யோசேப்புகிட்ட பெர்மிஷன் கேட்கணுமாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரியா அவனை மாற்றினாருங்க. இது எப்படிங்க முடிஞ்சிச்சு? ஒரு அடிமையா வாழ்ந்தவனுங்க. அந்த இடத்துல இருக்க அவன் அடிமையா போனப்ப எகிப்தியர் இவனை கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரம் அவங்க இவனை மிதிச்சாங்க. அப்படிதானங்க. அவன் எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கிட்டே வாழ்ந்திருப்பான் யோசேப்பு. ஆனால் இன்னைக்கு அதே ஜனங்களுக்கு அதிகாரி ஆக்கியிருக்காரு பார்த்தீங்களா? எப்படிங்க? கடவுள் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது இப்பேற்பட்ட வெற்றி தாங்க அவனுக்கு வரும். இன்னைக்கு உங்களோடு கூடயும் கடவுள் இருக்காருங்க. யோசேப்பை போல நீங்களும் விசுவாசிங்க. உங்களையும் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை தூக்கி உயரமான இடத்துல, செழிப்பான இடத்துல, ஆரோக்கியமான இடத்துல கொண்டு போய் வைப்பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.